சாட்சியாக வாழ்வதே சீடத்துவம். சீடத்துவம் என்பது வாக்குத்தத்தங்களை அனுபவித்தல், துன்புறுத்தலை சகித்து கொள்ளுதல், ஆசீர்வாதங்களை உரிமையாக அனுபவிக்கப் பெறுதல் மற்றும் துன்பங்களின் வழியாக நடத்தல் போன்றவைகள் கூட்டாக அமைந்த வாழ்வின் ஒரு வழித்தடம் எனலாம். இந்த பூலோக வாழ்வில் ஆரம்பித்து பரலோக வாழ்வில் நுழைய ஏதுகரமாக நிகழ்வுகளை நிர்மாணிப்பது சீடத்துவம். சீடத்துவத்தின் நற்பண்புகள்: 1. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்த்து புரிந்து கொள்ள நம் கண்கள் திறக்கப்பட அனுதினமும் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருத்தல். சங்கீதம் 119:18. 2. கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள பழகுதல். எபிரேயர் 12:11, யோவான் 15:2. 3. சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்தல். மத்தேயு 28:19. 4. கர்த்தரில் நிலைத்திருந்து கனி கொடுத்தல். யோவான் 15:5. 5. மனுஷனை கர்த்தருக்கென்று பிடிப்பவர்களாக வேலை செய்தல். லூக்கா 5:10. 6. உபதேசிப்பவைகளை அப்பியாசப்படுத்துதல். 1 தீமோத்தேயு 4:16. 7. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக மாற்றம் பெறுதல். 2 தீமோத்தேயு 3:16-17. 8. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்தல். 1 கொரிந்தியர் 10:31. 9. தாழ்மையுடன் கூடிய அன்பின் தியாகச் செயல்கள் மூலமாக சீடத்துவத்தின் நற்பண்புகளை பெற்றுக்கொள்ளுதல். மார்க்கு 10:43. கர்த்தருடைய வேலையை செய்ய எதிர்ப்புகள் வரும்போது நெகேமியா ஜெபித்தது போல, தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும் என்று ஜெபித்தல். நெகேமியா 6:3-9-13. 10. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் செய்வார் என்று பொறுமையாக கையாள வேண்டும். ஏனென்றால் பழி வாங்குதல் அவருக்குரியது. ரோமர் 12:19. துன்புறுத்தல்கள் மற்றும் பாடுகளை எதிர்கொள்ளும் போது சலிப்புத்தன்மை ஏற்படாமல் சகிப்புத்தன்மை வரும்போது தான் சீடத்துவத்தின் பூரணத்தன்மை வெளிப்படுகிறது. அதன் மூலம் மற்ற உடன் ஊழியர்களுடனும் விசுவாசிகளுடனும் ஒரு நல்ல ஆவிக்குரிய உறவு செழிக்க ஏதுவாகும். எனவே நாம் சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வாழ நம்மை சீடர்களாக ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகவும் விசுவாச